நினைச்சிட்டேன்னா வாழ வச்சிருவேன். உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டேன்னா உயர்த்திடுவேன். உன் நுகத்தை முறிக்கணும்னு நினைச்சிட்டேன்னா முறிச்சிருவேன். உன் கடத்தை மாத்தணும்னு நினைச்சிட்டேன்னா மாத்துவேன். உன் பிள்ளைக்கு ஒரு வாசலை திறக்கணும்னு நினைச்சிட்டேன்னா திறப்பேன். இது கர்த்தரை சார்ந்தது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை வாழாக்காம தலையாக்கணும்னு நினைச்சிட்டேன்னா ஆக்கிடுவேன். கர்த்தர் நினைச்சிட்டு, கர்த்தர் அதான் அவருடைய இரக்கம். அந்த பஞ்சகாலம் முழுவதும் உன்னை குறைவில்லாம போஷிக்கணும்னு நான் நினைச்சிட்டேன்னா செஞ்சிருவேன். சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு என்னங்க நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அங்க தெரியல. என்ன ஆச்சரியம்! அவள் மட்டும் இல்ல, குடும்பமே சாப்பிட்டான். இது அவரை சார். இது மட்டும் எனக்கு மட்டும் ஒரு குதிரை இருந்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. குதிரையால நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன். ஆண்டவர் மீது குதிரையை வச்சு நான் என்ன பண்ண? ஆண்டவர், உங்களுக்கு குதிரை தேவைன்னா குதிரை தருவார். அதுக்கு வீட்டில் போய் ஆண்டவர் குதிரையை தாங்க. ரதம் தேவைன்னா ரதத்தை தருவார். பட்டயம் தேவைன்னா பட்டயத்தை தருவார். அது தரலையா நீங்க சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் இருக்கிறார். பட்டயம் நான் நினைச்சேன் பட்டயத்தால ரட்சிப்பார். இல்ல, பட்டயத்தால ரட்சிக்க மாட்டேன்ட்டார். அப்ப அதனால பட்டயம் இல்லை. ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு ஓடும் போது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்த எலியா ரதத்துக்கு முன்னாக ஓடுறான். ஆமே. அந்த இடத்துல கர்த்தர் எலியாவுக்கு ஒரு ரதத்தை கொடுக்கணும்ல. அந்த இடத்துல ரதத்தை கொடுக்கல, ஆனா அந்த ரதத்துக்கு முன்னாக ஓடுற பலத்தை கொடுத்தார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அந்த இடத்துல கர்த்தர் நம்ம என்ன கேட்டிருப்போம்? எனக்கு ஒரு ரதம் இருந்திருந்தா. அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ரதத்தை கொடுக்கல. அந்த இடத்துல அவனுக்கு ரதத்துக்கு முன்னாக ஓடக்கூடிய பலத்தை கொடுத்தா. இதுதான் தேவனாலே நமக்கு கிடைக்கும். இது நம்முடைய கண்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, யோர்தானை கடந்து போகும்போது திடீரென்று வானத்திலிருந்து என்ன வருது தெரியுமா? ரதம் வருது. அதன் அர்த்தம் என்ன? என்னால உனக்கு ரதத்தையும் தர முடியும். ஆமென். இன்னைக்கு நம்ம கிட்ட சிலது தராம இருக்கிறார்ல, அது தர முடியாததுனால அல்ல. கர்த்தருக்கு தடையே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு நம்ம எப்படி ரட்சிக்கணும்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்படிதான் ரட்சிப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகுது, கொஞ்சம் வேகமா நான் போட. நல்ல கவனிங்க. மோசே கர்த்தர் சந்திக்கும் போது மோசே தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். ஆண்டவரை நீர் என்னிடத்தில், யாத்திரை 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆண்டவர் இதற்கு முன்னாவது தேவரீர் அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என் பேச்சை பார்த்தீங்கல்ல, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ அப்படியேதான். நம்ம அநேகருடைய புலம்பல் இதுதான். இதுக்கு முன்னாடி சரி நான் இப்படி மந்தனா உள்ளவனா இருந்தேன், இப்ப கர்த்தர் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் அப்படியே தானே இருக்கிறேன். முன்னாடி நான் இப்படி குறைவுள்ளவனா இருந்தேன், இன்னைக்கு நான் கர்த்தர் வார்த்தையை தந்ததுக்கு அப்புறம் அப்படியே தானே இருக்கிறேன். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது. இந்த வேர்டு தான் ரொம்ப, இங்கதான் எல்லாருமே சோர்ந்து போறது. மோசே இல்லை, நம்ம எல்லாருமே நல்ல வார்த்தையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு மாற்றமும் இல்லைன்னு இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிருவோம். நீர் உமது அடியானோடு பேசினதற்கு சரி முன்னாடி ஓகே, இப்போவாவது. இப்போதான் நாங்கள் எல்லாருமே குடும்பமா சர்ச்சுக்கு வரோமே. முந்தி ஒரு ஆள் மட்டும்தான், இன்னைக்கு அப்படி எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டோமே. இன்னைக்கு எல்லாருமே அதுக்கப்புறமும் சரி முன்னாடியாவது பைபிளை சும்மா படிக்கணுமே படிப்பேன். இன்னைக்கு நான் விரும்பி தானே படிக்கிறேன். 24 மணிக்கூறும் வார்த்தை தானே எங்க வீட்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படி 1000 காரியங்களை நம்ம அடுக்கலாம் மோசையை போல. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கிறார் பாருங்க. 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தையை பாருங்க. ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு, கர்த்தராகிய. இத புரியும்படி சொல்லணும். மோசே, நான் தானே உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அதாவது
ஆண்டவர் தான் என்னை இப்படி வச்சிருக்கிறாருங்கிற தெளிவு எனக்கு வந்தாலே போதும். எதை குறித்தும் பயம் இல்லப்பா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இந்த ஆண்டவர் தான் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. மோசே, உன்னை உருவாக்குறது என்பது மந்த நாவு தெளிவாய் பேசுறது மட்டும் இல்ல, தெளிவாய் பேசுற நாவு மந்த நாவு ஆகிறது கூட நான் உன்னை உருவாக்குறது மோசே. ஆமென். வரல பாத்தீங்களா? நீ எகிப்தில் உருவான வாக்கில் வல்லவனாய், என்னிடத்தில் உருவானாய் மந்தனா உள்ளவனாய். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க? என்னை ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஆண்டவர் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். ஆமென். நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். எதற்கு? 12வது வசனம், நீ போ அப்படிங்கிறார். ஆண்டவரே, உம்மிடத்தில், ஆமென், நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் வாக்கில் வல்லவன், போ போ அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றார், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை. அப்ப எந்த இடம் தேவனால் உருவாக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தேவனுக்கு ஸ்தானம் இருக்கிறது. ஆமென். உன்னை நான் இப்படி வச்சிருக்கிறேன்னா, வெளி பார்வைக்கு நீ பெரிய திறமையாய் பேசுகிறவனாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு சத்தியத்தை புரிந்து கொள். உன்னை நான் ஒரு நிலையில் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாயோட. திறமையா 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திலே வாக்கில் வல்லவனாய் வளர்ந்தவனுக்கு பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. ஆனால் கர்த்தரால் மந்தனா உள்ளவனாய் மாறினவன் பேசினா சூரியன் கூட காணாம போயிரும். பார்வோன்லாம் இருக்க முடியாது. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரை என்ன மட்டும் இப்படி வச்சிருந்தீங்கன்னா. தாவீது கேட்டால, எனக்கு மட்டும் 2 சிறகு இருந்திருந்தா, சிறகு இருந்தா வேடம் என்னைக்கு அடிச்சு கொண்டு கறி வச்சிருப்பான். நம்மளாம் கேட்கறது கேள்வி, எனக்கு மட்டும் ஆண்டவர் தெரியும், நான் தான் இப்படியே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபை பூச்சியாக்கி தான் கையை பிடிச்சார். ஆமே. என்ன ஏன் பூச்சியாக்குனீங்க? ஆண்டவர் கேட்கிறார். ஏன் பூச்சியாக்குனதை கேட்கிறேன், நான் ஏன் கையை பிடிச்சதை கேட்க மாட்டேங்கிறேன்? அதை கேட்க மாட்டோம். ஆனால் உன்னை கையை பிடிக்கணும்னா நீ யாரா இருக்கணும்? பூச்சியா இருக்கணும். இல்லை, நீ என்னையே ஏமாத்துவேன். ஆமே. எனக்கே கூட தருவேன். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இப்படி வச்சது நான் தான், கர்த்தராகிய நான் அல்லவோ அப்படிங்கிறார். உன்னை நான் இப்படி ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? மோசே, இது மாறினாதான் நீ உருவாக்கப்படுறத நினைக்காத, இது கூட என்னுடைய செயலே. உண்டாக்கினவர் யார்? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்ன அப்பாதான் இப்படி வச்சிருக்கிறார். கையை அசைச்சு ஆமென் சொல்ல. அந்த கிரெடிட் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்பாதான் இப்படி வச்சிருக்கிறார். நான் நம்புவேன் என் வாழ்வு. மோசே 40வது வயசுல நினைச்சார். 40வது வயசுல என் கையினால தான் ரட்சிப்பேன். ஏன் அப்போ ஒரு வல்லவரா இருந்தார். 80வது வயசுல கர்த்தர் டைரக்டா பேசினதுக்கு அப்புறம் நினைக்க முடியல. ஆமென். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்க, நாம் நினைத்தபடி அல்ல கர்த்தர் நடப்பிப்பது, அவர் நியமித்தபடிதான் நடப்பிக்கிறார். அதனாலதான் வில்லினாலும் பட்டயத்தினாலும் நான் அவர்களை ரட்சியாமல், அவர்கள் தேவனாகிய கர்த்தராலே. கர்த்தர் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அல்லவா? புறப்பட்ட போது அவர்கள்ட்ட ரதம் இல்லை, குதிரை இல்லை, பட்டயம் இல்லை. குதிரை வீரர் இல்லை. பட்டயம் இருந்தாலும் பட்டயம் பிடிக்க தெரியாது. பாத்திரம் பிடித்த கைகள், பட்டயம் பிடிக்க தெரியாது. ஆனா இவைகள் எல்லாவற்றோடும் யார் புறப்பட்டு வந்தா தெரியுமா? பார்வோன் புறப்பட்டு வந்தான். அதனாலதான் முறையிட்டார்கள். பார்வோனை கண்ட ஜனங்கள்
பார்வோன் வந்து 30 லட்சம் பேரை கூட வரல. ஆனா இஸ்ரவேல் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்போ யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்வோன்ட்டு இருக்கு. யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது ஒண்ணுமே இவங்க கிட்ட கிடையாது. அது இல்லாம இவங்க கிட்ட எது நிறைய இருந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல்கிட்ட எது நிறைய இருந்துச்சு சொல்லுங்க? பயம். எங்கள்கிட்ட எது நிறைய இருக்கு தெரியுமா? பயம். உங்ககிட்ட எது நிறைய இருக்கு? நிறைய என்ன இருக்கு? நிறைய நல்ல பசி இருக்கு, பயம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. நம்ம கிட்ட எது நிறைய இருக்குன்னு லிஸ்ட் போட்டா, இஸ்ரவேல்கிட்ட எது நிறைய இருந்துச்சு தெரியுமா? பயம். யுத்தத்துக்கு எது இருக்கவே கூடாது? பயம் இருக்கவே கூடாது. எது இருக்கக்கூடாதோ அது எல்லாம் இருக்கு. பார்வோன்ட்டா என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு. ஆமென். ஆனா ரட்சிப்பு பாத்தீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடக்கவும் பண்ணினார். இப்ப இஸ்ரவேல் நினைச்சிருப்பாங்க, நல்ல வேளை நமக்கு ரதம் இல்ல, இருந்திருந்தா உருளை எல்லாம் கலண்டு போயிருக்கும். சிலது இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். 28வது வசனம், 29வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக அவங்க உருளையன் கலர்ல, உருளை இருந்தா உருண்டுட்டே இருந்திருப்பாங்க. சில காரியம் ஆண்டவரை எனக்கு மட்டும் அது இருந்திருந்தா நீ எங்க உருண்டிருப்பேன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நான் இரக்கம் செய்வேன். நான் கூட இருக்கிறேன்னா, நான் உனக்கு பலத்தை கொடுக்கிறேன்ல. பாரு, அந்த ரதத்தால நடக்க முடியாத இடத்துல உன்னை காலால நடத்தி ஒரு கால் நனையாமல். ஆமே. கிதியோன்னு பாருங்க, இஸ்ரவேலர் எல்லாருமே மீதியானருக்கு கீழே விழுந்துட்டாங்க. இஸ்ரவேலர் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது கிதியோன் மேல ஆவியானவர் இறங்குறார். கிதியோன் நிறைய பேசுற 6வது அதிகாரம் இறங்கும் போது கிட்டத்தட்ட 32,000 பேர் வந்துட்டாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் வந்தாலும் மீதியானரை அடிக்க முடியாத அளவுக்கு மீதியானர் கை பலத்திருந்தது என்று பைபிள்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது 32,000 பேர் வந்தாங்க. பரவாயில்ல, 32,000 பேர் இருக்கிறாங்களே, 32,000 பேரோட போனாலும் மீதியானரை அடிக்க முடியாது, கர்த்தர் ரட்சிப்பு தரலன்னா. அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் கிதியோன்ட்ட பேசுறாரு. 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியான உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். யார் மிகுதியா இருக்கிறார்கள்? இஸ்ரவேலரும் இல்ல, இவன் கூட ஒரு 32,000 பேரை கூட்டிட்டு வந்தான்ல. நம்ம சில நேரத்துல ஆண்டவரே இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க சீஷர்கள். ஆண்டவர் அதை வச்சு 12 கூடை நிறைய மீதி எடுக்க வைத்தார். இதுதான் ஆண்டவர். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த 32,000 வச்சே ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறார். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட அடையாளம் மட்டும் தான் கேட்டேன். இந்த தோல் இல்ல பனி விழணும், பனி விழக்கூடாது, அந்த டீல் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வேற இதுல மட்டும் கை வச்சிடாதீங்க ஆண்டவரே, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறார். ஏன் ஜாஸ்தியா இருக்கும்? என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாக. அதனாலதான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா அவர் இறக்கம் வைக்கணும். பரவாயில்ல, நாங்க 32,000 பேர் போனோம், அட்டாக் பண்ணிட்டோம் இல்ல. அடுத்த ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். டெஸ்ட் வைத்து கடைசியில் எத்தனை பேர் மீதி வந்தாங்க தெரியுமா? 300 பேர். ஆண்டவருக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கணும்னு ஆசை உண்டு. ஆனா அதோட கிதியோனை தூக்கிட்டு போனோம். அடுத்த போதும் 300 பேர்